அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார். இந்தியாவில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இருக்கா, அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பான முறையில் இல்லவே இல்லை. அதுக்கு நிறையவே உதாரணங்கள் இருக்கு. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், கூகுளை ஓபன் பண்ணுங்க, ஜஸ்டிஸ் ஃபார்ன்னு சும்மா டைப் பண்ணி மட்டும் பாருங்களேன். வரிசையா சின்ன குழந்தைங்க பேரா இருக்கும். இவங்க கேங் ரேப் பண்ணாங்க, இவங்களை கேங் ரேப் பண்ணி எரிச்சிட்டாங்க, இந்த பொண்ணை அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு பேரா அடுக்கிக்கிட்டே போலாம். இந்தியாவில் இருக்கிற பொண்ணுங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா அப்ப வெளிநாட்டுல இருந்து லாங்குவேஜே தெரியாம, இந்தியா கல்ச்சரே தெரியாம இப்படிலாம் இருப்பாங்க. எதுவுமே தெரியாம வெளியில எல்லாம் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்தியாவில் இருக்கிற பீப்புள்லாம் ரொம்ப லவ்லியா இருப்பாங்க, அங்கெல்லாம் போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோட வராங்கல்ல, சுத்தி பார்க்கணும், நல்லா இருக்கும் இந்தியாவை அப்படின்னு சொல்லிட்டு வராங்கல்ல. அப்ப அவங்களோட நிலைமை அதுவும் இதே மாதிரி தான் அப்படிங்கிறது ரொம்ப கேவலமா சீப்பான முறையில் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரு அபியூஸ் நடந்திருக்கு, கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பானிஷ் உமன், அவங்க பேர் ஃபெர்னாண்டா. அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் என்னன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நார்மலாகவே ஒரு லைஃப் போகுது, போரிங் லைஃபாக இருக்கிறதுக்கு பதிலாக நம்மளும் என்ன பண்ணலாம்னா நீங்கள் நானும் சேர்ந்து ஒரு மாதிரி வெளியில் போய் நல்லா வேர்ல்டை ஒரு ட்ரிப் மாதிரி போவோம், மோட்டார் பைக்லேயே போவோம், நல்ல பைக்லேயே போயிட்டு சுற்றி பார்ப்போம், சுற்றி பார்த்துட்டு நல்லா எக்ஸ்ப்ளோர் ஆகும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து என்னன்னா ஆல்மோஸ்ட் அவங்க கண்ட்ரில இருந்து இது வரைக்கும் 5 கண்ட்ரியில 10 கண்ட்ரியில 63 கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணிருக்காங்க. 63 கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணி ஆல்மோஸ்ட் 1,70,000 கிலோமீட்டர். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, 6 வருஷத்துல 63 கண்ட்ரி டிராவல் பண்ணி 1,70,000 கிலோமீட்டரையும் டிராவல் பண்ணி எல்லா இடத்துக்கும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா வீடியோஸா போட்டிருக்காங்க. அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லயும் சரி, யூடியூப் சேனல்ல சரி வீடியோஸா போட்டு அவங்க ஆல்மோஸ்ட் என்னன்னா இன்ஃப்ளூயன்சர் மாதிரி தான். இன்ஃப்ளூயன்சர் தான் அவங்க என்னன்னா நிறைய வீடியோஸ் போட்டு நிறைய பப்ளிஷ் பண்ணி இந்த கண்ட்ரில இது இருக்காது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய வீடியோஸ் மூலமா இந்த கண்ட்ரி இப்படி இருக்கு அது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய அவங்க மக்களுக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர் தான். ஸோ அப்படி இருக்கும் போது இந்தியாவை பத்தி வெளியில எல்லாத்தையும் கேட்கிற மாதிரி அவங்களும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்ல கண்ட்ரி, அவ்வளோ சேஃபா இருக்கும், செம்மையா இருக்கும், ஃபுட் நல்லா இருக்கும், கல்ச்சர் நல்லா இருக்கும், பீப்புள்லாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இவங்க ஃபெர்னாண்டாவும் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி இங்க வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களும் கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க போல, இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற மக்கள் அவ்வளோ நல்லா இருப்பாங்க, பட் கிரிமினல்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி டிராவல் பண்றாங்கன்னா அவங்க நேபாளில இருந்து கிளம்பிட்டாங்க போல. பீகார் தாண்டிட்டு வரும்போது ஜார்க்கண்ட்ல இருக்கும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓகே நைட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா டிராவலர்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா நைட் டைம் ஆனால் எங்கேயாவது ஒரு கேம்ப் மாதிரி சின்ன டென்ட் மாதிரி போட்டுட்டு ஸ்டே பண்ணிட்டு, நான் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு இருந்துட்டு அங்கே மார்னிங் ஆனால் கிளம்பி போயிடுவாங்க. இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டே பண்ணிட்டு ஒரு கேம்ப் மாதிரி போட்டு ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் கிளம்பலாமேன்னு போகிறப்ப தும்ஹான்கிற இடத்துல அது அவ்வளோ அழகா இருக்கு, அந்த பிளேஸ் சூப்பராக இருந்துச்சு, அந்த இடத்துல தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெர்னாண்டா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல கீப் ஆன் ஷீஸ் ஜஸ்ட் கீப் ஆன் போஸ்டிங், இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு போஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி ஸ்டே பண்ணும்போது நைட் டைம்ல ஆல்மோஸ்ட் ஒரு 7ல இருந்து 8 மென் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேங் ரேப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப மோசமான முறையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதை வீடியோவாகவும் அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஜார்க்கண்டில் இருக்கிற போலீஸ்லேருந்து எல்லாருமே பண்ணி அவங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டும் எடுத்து ஆமாம் அவங்க கேங் ரேப் பண்ணது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்டிங்கில் கீப் ஆன் போஸ்டிங் அந்த ஸ்டோரிஸ்லாம் போட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அகேன்ஸ்டாக அந்த குற்றவாளிகள்லாம் இருக்காங்க, 7-8 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நிறைய கேசஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படிலாம் நிறைய சம்பவம் நடந்துட்டு இருக்கு ரீசெண்ட் டைம்ல. என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா உள்ள வந்தவங்க அவங்க ஹஸ்பண்டை பயங்கரமான முறையில் பயங்கரமா தாக்கி அவங்கள கட்டி போட்டு அந்த அளவுக்கு அவங்கள அபியூஸ் பண்ணி கட்டி போட்டுட்டு அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க ஒய்ஃபை ஆல்மோஸ்ட் 7ல இருந்து 8 பேர் ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல அந்த சுச்சுவேஷன்ல அவங்க என்ன நினைச்சிட்டு, அந்த ஃபெர்னாண்டா என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவ்வளவுதான் என் லைஃபே முடிஞ்சுச்சு, என் ஹஸ்பண்டும் அவ்வளவுதான் இறந்துருவாரு, நானும் இறந்துருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க என்னை ரேப் பண்ணதோட விட்டுட்டாங்க, என்னை என்ன கொண்டிருந்தா என்னால என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப உருக்கமா ரொம்ப ஒரு அது நம்ம கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வி ஆர் இந்தியன், இந்தியாவில் ஒருத்தவங்களுக்கு இப்படி நடக்குது, நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் நடக்கும் போதே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம இந்தியா ஒரு நல்ல கண்ட்ரி, எல்லாருமே சேஃபா இருக்கும்னு நினைச்சிட்டு வெளியிலேருந்து ஒருத்தவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது கேட்கும் போது ஆப்வியஸ்லி ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி என்ன அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் லாஸ் அண்ட் ஆர்டர்ஸ் இட் வுட் ஹேவ் பீன் ஸ்ட்ரிக்டா இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் இது. எப்படி சொல்கிறதுனே தெரில. அவங்க இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க ஃபேஸஸில் அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அவ்வளோ
அவ்வளோ அப்யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அதெல்லாம் அடிச்சுட்டு ஆனால் அவங்க வந்து இந்தியாவை பற்றி ஸ்டில்னாவும் அவங்க தப்பாக எதுவுமே சொல்லல. ஃபெர்னாண்டாங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியா மக்கள் எனக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாங்க, அவ்வளோ லவ் வந்து எனக்கு ஷேர் பண்ணாங்க, ஆனால் ஒரு சிலர் இப்படி இருக்கிறதுனால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே உருக்கமாக ஸ்டேட்டஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு இந்த விஷயம் நடந்தது இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி இப்போ பார்த்தோம்னா அவங்க கண்ட்ரிக்கு தெரியும். அப்போ இந்தியாவோட பேர் வேனிஷ், அவ்வளோதான், போயிடுச்சு. அப்புறம் தாறுமாறாக கிழிச்சு தொங்க விட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, அவங்களெல்லாம் தூக்கில் தான் போடணும். அந்த ரேப் பண்ணவங்கள தூக்கில் போடணும். இல்லைன்னா வந்து பனிஷ்மெண்ட்டை அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஆக்கினா மட்டும்தான் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஆனால் நான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கிற நேரத்திலே வேறு ஏதாவது ஜஸ்டிஸ் ஃபார்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் போட்டுட்டு ஒரு பொண்ணுங்க வந்து இப்படி ரேப் பண்ணிட்டாங்க, இதாகிடுச்சு அதாகிடுச்சு, நம்ம இந்தியாவிலே நடந்துருச்சு அப்படின்னு அடுத்தடுத்த வந்து நடந்துட்டு இருக்கும். இது நடந்துட்டு இருக்குங்கிறதுக்காக சொல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு லாஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் இருக்கு, இது என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஏன்னா நானே வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறையாவே வந்து நான் போட்டிருக்கேன் சேனலில். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதை எப்படி சொல்கிறது, விமன் சேஃப்டி இன் இந்தியா ஒரு மித் மாதிரி தான். ஓகே, இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா நடக்கக்கூடாது, நடக்காமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டேக் கேர்.